சார் வணக்கம் சார். ரெண்டு பேத்துக்கு வணக்கம். ஆரம்பத்துல மேலாளரா பணியாற்றிருக்கீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும். இப்ப இருக்கிற டிவியில காமனா எல்லா சேனல்லையும் ஒரே ப்ரோக்ராம் தான் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு டிவியில இருக்கிற ஹிட்டான ப்ரோக்ராம் தான் மற்ற டிவிலையும் வருது. இது ஆரோக்கியமானதா சார்? ஏங்க இப்போ யாரோ சொன்னாங்க, கதைன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரத்லேருந்து எடுத்து 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 தான் நிறைய படங்கள். ஒரே இதுதான், ஒரே மாவு தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்களே, ஸோ ஹெல்தி தான். இல்ல சார், நாங்களும் 90 கிட்ஸ். சன் டிவியில் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் அப்படியே நாங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம். நாங்கள் போட்டு வச்சிருப்போம். காலையில கல்யாண மாலை அந்த பட்டிமன்றம் பார்ப்போம். அடுத்தது நீங்கள் கேட்டவை பார்ப்போம். அடுத்தது மீண்டும் மீண்டும் சிரிப்பு பார்ப்போம். அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்புறம் சினிமா வரும். சாயந்தரம் 6 மணிக்கு சன் டிவியில் ஒரு புது படம் வரும். அந்த படத்துக்காகவே ஹோம்ஒர்க் பண்ணாமல் நிறைய நாள் அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். பட் இன்னைக்கு எந்த சேனலை மாட்டினாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஒரே கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே தோணுது. அதான் கேட்டேன். இல்லைங்க, இப்போ சாய்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது புகாரி ஹோட்டல் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு பிரியாணி கடை இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச கடையில் போய் சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கடையோ போய் அப்போ ஒரே சேனல் தான். காலையில் கல்யாண மாலை பார்த்து, சாயங்காலம் குடும்பத்தை பார்த்து, நைட்டு சக்தி இழந்துருவீங்க. ஏன்னா குடும்பம் சக்தி இப்படி வரும். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நன்றி.